உடல்நலக் குறைவால் உயிரிழந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு நாடே இரங்கல் தெரிவித்து வருகிறது. இதனிடையே அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நீல நிற தலைப்பாகையை மட்டுமே அணிந்திருந்தது நெட்டிசன்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எப்போதும் அணிந்திருந்த நீல நிற தலைப்பாகைக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932 ஆண்டு செப்டம்பர் 26 பிறந்தவர்தான் மன்மோகன் சிங். இந்திய பிரிவினையின் போது அவரது குடும்பம் அமிர்தசரஸுக்கு குடிபெயர்ந்தது. பிறகு 1957 இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பல டாக்டரேட் பட்டங்களுக்கு சொந்தக்காரரான இவர் 1971 நிதியமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகர், 1972 நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதியமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகளில் சிறப்பாக செயல்பட்டார் மன்மோகன் சிங். ராஜீவ்காந்தியின் நன்மதிப்பை பெற்ற இவர் 1991 இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது புதிதாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட PV நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக நியமித்தார். அடுத்த சில ஆண்டுகளில் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்தியாவின் பொருளாதாரத்தை தாராளமயமாக்குதல் போன்ற பல விஷயங்களை செய்து உலக அளவில் தனது பெயரை உயர்த்தினார் மன்மோகன் சிங். பிறகு மாநிலங்களவையில் 1998 முதல் 2004 ஆண்டு வரை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மன்மோகன் சிங்கை 2004 ஆண்டில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது அதன் தலைவர் சோனியா காந்தி எதிர்பாராத விதமாக மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினார். இவருடைய இந்த முதல் அமைச்சரவை தேசிய ஊரக சுகாதார இயக்கம், தனித்துவ அடையாள ஆணையம், ஊரக வேலை உறுதி திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் உள்ளிட்ட பல முக்கிய சட்டங்களை நிறைவேற்றியது. மௌன சாமியார் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட மன்மோகன் சிங் எப்போதெல்லாம் பேசினாரோ அப்போதெல்லாம் இந்தியாவின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் கருத்துக்களையே முன்வைத்தார். அவர் பேசியது போலவே இவரது ஆட்சி காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்தது. 2004 ஆண்டில் இருந்து 2014 ஆண்டு வரை பிரதமராக செயல்பட்டார் மன்மோகன் சிங். பிறகு 2019 ஆண்டில் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்ற இவர் 2024 ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக டிசம்பர் 26 காலமானார். இவருடைய மறைவை அடுத்து இவருடைய பழைய நேர்காணல்களை எல்லாம் தோண்டியெடுத்து நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றனர். அதில் ஒன்றுதான் தன்னுடைய தலைப்பாகை குறித்து மன்மோகன் சிங் பகிர்ந்துள்ள ஒரு சுவாரஸ்ய தகவல். அதாவது, மன்மோகன் சிங் எப்போதும் நீல நிறத்தில் தலைப்பாகை அணிந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். சீக்கியர்கள் பொதுவாக நீல நிற தலைப்பாகையை அணிவது வழக்கம் என்றால் நீல நிறத்தில் மட்டும் அதை அணிந்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கே 2013 ஆண்டில் ஒரு நேர்காணலில் விளக்கமளித்திருந்தார். அப்போது நீல நிறம் என்பது கேம்பிரிட்ஜின் அதிகாரப்பூர்வமான நிறமாகும். கேம்பிரிட்ஜில் நான் படித்த நாட்கள் அழகானவை. அங்கிருந்த ஆசிரியர்களும் சக மாணவர்களும் தைரியமாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க கற்றுக் கொடுத்தனர். இது என்னை மெருகேற்றியது. அங்கு என்னுடைய நண்பர்களும் என்னை ப்ளூ டர்பன் என்று பட்டப்பெயர் வைத்துதான் அழைப்பர். இதன் காரணமாகவே நான் எப்போதும் நீல நிறத்தில் தலைப்பாகை அணிகிறேன் என்று கூறியிருந்தார். இவருடைய இந்த பதில் அனைவரையும் வியக்கச் செய்தது. இப்படி தன்னை செதுக்கிய பல்கலைக்கழகத்தை தன் தலைமேல் தலைப்பாகையாக இறுதி வரை சுமந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் அவர் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பையும் காலம் உள்ளவரை வரலாறு சுமந்து நிற்கும்.